எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் வந்து ரமேஷ் அரவிந்த் அண்டு மீனா போர்ஷன் தான். இந்தவங்களும் பஸ்ஸில் வருவாங்க. வரும்பொழுது ஒரு ரோமியோ ரோட் சைடு ரோமியோ என்ன பண்ணுவான், பின்னாடி தட்டி விட்டு போயிடுவான், பேக்கில் அடிச்சுட்டு போயிடுவான் மீனாவை. அப்போ வந்து அவங்க வந்து ரமேஷ் அரவிந்த் வந்து பயங்கரமாக திட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கொடுக்கும்பொழுது இவனெல்லாம் சும்மா விடாதீங்க சார் அப்படின்னும்பொழுது ரமேஷ் அரவிந்த் ரொம்ப ரொமான்ஸாக பார்ப்பல. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தள்ளின்னு போகும்பொழுது கூட வந்து சைட் இஷ்யூஸ் தான் போகப்பில்ல. ஸோ அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்றது அந்த ஷேர். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த கதையை முடிச்சாங்க அந்த போர்ஷனை. ரமேஷ் அரவிந்த் ஸ்ரீகாந்த் அந்த கேரக்டர் வந்து குற்றமற்றவர். ஏன்னா அந்த ரோட் சைடு ரூமை வந்து இன்னொருத்தவங்கிட்ட இன்னொரு நாள் அடிச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும், அவனை அடிக்காம என்ன பண்ணுறதுன்னு போகிறப்ப தான் அவனுக்கு ஷீ ரியலைஸ்டு இது மாதிரி ரமேஷ் அரவிந்த் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க்கில் இது மாதிரி சேலை வித்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தா சில்லறை வேணுன்றப்போ வந்து அவன் பேங்க்கில் கேஷியராக இருக்காப்புல. ஸோ இப்போ ஏதாவது ஆள் எட்டுன்னு வந்துருக்கிறியா அப்படின்லாம் கேட்டு கலாய்க்கும் பொழுது நம்ம ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டு டக்குன்னு கேட்குற அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு வந்து கௌதம் மேனன் படத்தில் வந்து காதலை சட்டுன்னு வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகளை வந்து அந்த சீன் வந்து ஞாபகப்படுத்துது. காஃபி சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்கும்போது காஃபிலாம் வேண்டாம், நான் வேணா ஒரு சேலை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னும்பொழுது சின்ன வயசுலேருந்தே நான் சேலைலாம் கட்டுறது இல்லைங்க, ஒன்லி பேண்ட் ஷர்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சர்க்காசமாக அந்த பேச்சுக்கள் நல்லா அழகாக இருக்கும்.